செய்ய அம்மா கரெக்டான டைம் பார்த்து இந்த பிளான் பண்ண சொன்னாங்க. இப்போ டைம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கல்யாணம் ஆன களைப்பில் இருக்கிறாங்க. அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை கவனிக்கிற பிஸியில் இருக்காங்க. என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டா வேண்டாவா? கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் குற்ற உணர்வாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா ராக்கி மாமா எனக்கு கிடைக்க மாட்டாங்களே. ஏதோ அந்த ஹாசினி மேலே இருக்கிற கோபத்தில் அப்படியே சுற்றின்னு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவ்வளோதான் லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த சான்ஸை விட்டால் எனக்கு வேறு சான்ஸே கிடைக்காது. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் இப்படி பண்ண போகிறேன். அப்புறமா ஃப்யூச்சரில் என் கூட வாழாமல் போயிட்டாங்கன்னா அந்த கடவுளே என் மண்டையே ஒடிகிற மாதிரி இருக்கு. சரி, ஏதோ அம்மா சொன்னாங்க, எனக்கும் ராக்கி மாமான்னா ஆசை தான், பண்ணிடலாம். என்ன ரிங் போது எடுக்கல? ஹலோ மாமா. ஹலோ கிருத்தி, சொல்லு கிருத்தி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. எங்கே இருக்கிறீங்க? நான் என் ரூமில் தான் இருக்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு பயங்கரமான தலைவலி. உங்கள் ரூமில் தைலம் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா. நீங்கள் தைலமும் இல்லை, மாத்திரையும் இல்லை, அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க மாமா. அதுவும் இல்லாமல் அம்மா கூட இல்லை, அதான். ஐயோ, இவ்வளவுதானா? இதுக்கே இவ்வளோ பெரிய விளக்கம். தைலம் எடுத்து நான் வந்து கொடுன்னா கொடுக்க போகிறேன். இதோ வரேன் இரு. தேங்க்ஸ் மாமா. ஐயோ, மாமாவை கூப்பிட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. கை காலெல்லாம் நடுங்குது எனக்கு. கிருத்திகா. மாமா. இதா கிருத்திகா, நீ கேட்ட அமர்தாஞ்சன் கிடைக்கல. இப்போதைக்கு விக்ஸ் கிடைச்சிச்சு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாமா கொஞ்சம் கிட்ட எடுத்து வந்து கொடுங்க. ஏன், என்னாச்சு? அவ்வளவு உடம்புக்கு முடியலையா என்ன? டாக்டர்கிட்ட கூப்பிட்டுன்னு போட்டா? இல்லை இல்லை, வேண்டாம் மாமா. சரி, இதா புடி. அங்கே பெட்டு மேலே வச்சிருங்க. இதா அங்க வச்சிருக்கேன் பாரு. என்னாச்சு உனக்கு? இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேன்ற. சரி, நான் கிளம்புறேன். மாமா ஒரு நிமிஷம். சொல்லு. அம்மா, பாட்டி, சீக்கிரம் ஓடி வாங்க. எதுக்குடி இப்படி கத்துற இப்போ? மாமா ப்ளீஸ் மாமா, என்ன ஒன்றும் பண்ணிடாத மாமா, ப்ளீஸ் வெளியே போ, நான் சொல்றது கேளு. ஏய் கிருத்திகா, ஸ்டாப் இட். என்ன பண்ற நீ? என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு அப்படி கத்துன? கிருத்திகா, என்னம்மா ஆச்சு? அம்மா, அத்தை, பாருங்க, மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. என்ன கிருத்திகா, என்ன பேசுற நீ? கிருத்திகா, என்ன ஆச்சுமா? ஸ்டாப் இட் கிருத்திகா, நாடகம் என்கிட்ட வேண்டாம். அம்மா நிஜமாதாம்மா, நானு மாமா கிட்ட தைலம் கேட்டனா, ரூமுக்கு கொடுக்குற மாதிரி வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாருமா. ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் உண்மை இல்லை, இவ போய் சொல்றா. அண்ணி, என்ன அண்ணி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் கொஞ்சம் வாய் பேசுவேன் தான், அதுக்கு என்ன என் பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்குவான் உங்க பையன்? ஐயோ அம்மா, நான் எதுவுமே பண்ணலமா. கிருத்திகா, விளையாடாதம்மா, இப்படியெல்லாம் பண்ணாத. இப்பதான் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அத்தை, பார்த்தீங்களா, நீங்க உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. இந்த விஷயத்துல எந்த பொண்ணானா பொய் சொல்லுவாளா? ராக்கி, என்ன மனசுல வச்சுக்கின்னு என் பொண்ணை பழி வாங்கிடாதப்பா. இங்க பாருங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. நான் தான் சொல்றேன், எல்லாம் ஒன்றும் பண்ணலன்னு. இங்க பாரு கிருத்திகா, நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேனா? ஆமா கிருத்திகா. பாருங்க அத்தை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையே திட்டுறாரு. அது கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அப்போ எனக்கு அங்கேயே நடந்த பரவாயில்லையா? அம்மா, என்னங்க பிரச்சனை? என்ன சத்தம்? என்னன்னு சொல்லட்டோம்ப்பா, இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. அதுக்குள்ளேயோ யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இந்த கிருத்திகா என்னென்னமோ சொல்றாப்பா. ராகேஷ், என்னடா நடந்துச்சு? அது நான் சொல்றேன், இந்த ராக்கி பையன் என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் கிரேஷ். அதை நீங்க பாத்தீங்களா? அது நான் பார்க்கல, என் பொண்ணு சொல்றாளே. ஆமா ஆமா மாமா, இந்த ராக்கி மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. ஐயோ அண்ணன், அப்படி எல்லாம் எதுவும் இல்லை.
இவங்க ஏதோ பிளான் பண்ணி என்ன ட்ராப்ல மாட்ட பார்க்குறாங்க. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லட்டோம்ப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லட்டும் கிரிஷ், என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான். உங்க மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, எங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கிருத்திகா, இன்னொரு முறை கேட்குறேனேன்னு தப்பா நினச்சிக்காத. எங்க யார் மேல கோவம் இருந்தாலும் எங்களை மன்னிச்சிடு. உன் காலில் வேணாலும் விழுவுறேன். ஐயோ அம்மா என்ன பண்றீங்க நீங்க? நான் தப்பே பண்ணலன்றா நீங்க எதுக்கும் அவ காலில் விழுறீங்க? தெரிஞ்சு போச்சு அண்ணி, தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி கிருத்திகாவோட மானத்தை எடுக்க போறீங்களா? அப்புறம் எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா நான் என்ன செய்ய? சரி நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். கிரிஷ் ஷட் யுவர் மவுத். அம்மா அப்போ ஏன் சொன்னாங்கன்னு உனக்கு புரிஞ்சுச்சா? ரொம்ப பழகாதன்னு சொன்னாங்க தானே, நீ கேட்டியா? அவங்களையே கூட கூட பேசின. இது அதோட கான்சிக்வன்சஸ், நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமா ராக்கி வாங்க போலாம். அப்புறம் அத்தை உங்களுக்கும் நியாயம் கேட்க போறேன்ட்டு கிருத்திகாவோட மானத்தை எடுக்காதீங்க. இனி அவ எங்க வீட்டு மருமகம். அண்ணா வாப்பா போலாம். பிளான் பண்ணி என்ன மாட்ட வச்சல, உன்னை வச்சுக்கிறேன் இருடி. அம்மா கிருத்தி, அம்மா எப்படி நம்ம ஆக்டிங் சூப்பர் டி கிருத்தி. எனக்கு ஒரு நிமிஷம் இந்த கிறிஷ் வந்தவன பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ அம்மா, எனக்கு கூட கை காலெல்லாம் நடுங்கிச்சுமா. அவன் உள்ள வந்த உடனே பாவம் பயந்துட்டான். நல்லா பயப்படட்டும். பாவத்தை பார்த்தா இந்த வீட்டு மருமகளா ஆக முடியாது. எப்படியோ அந்த கிறிஷே உன்னை இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டான். அப்புறமா என்ன, கன்ஃபார்ம் தான். யார் கேட்டாலும் இதே சீனை போடு. சரிம்மா. அது வரைக்கும் நம்ம இந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்க கூடாது. உன் பாட்டிக்கிட்ட கூட உனக்கு பரதாபம் வர மாதிரியே பண்ணு. ஓகேம்மா, பண்ணிடுவேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நடக்க போகுது. என்னால நம்பவே முடியலம்மா. இந்த அம்மா பாரு இன்னும் என்னென்ன பண்றான்னு. இப்போ ஒருத்தி வந்திருக்காளே பைத்தியக்காரி, அவளையும் வச்சு துரத்தி இந்த வீட்டுக்கு நீ மட்டும்தான் மகாராணியா இருக்கணும். சூப்பர்மா, கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஆமா இன்னைக்கு என்ன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கக்கூடாது, ஒரு புள்ள குட்டி கூட பிறக்கக்கூடாது. ஐயோ அம்மா, நீ தான் அவளை வச்சு தோர்த்துறான்னு சொன்னா இல்லை. புள்ள குட்டி பிறந்தா என்ன, பிறக்கலன்னா நம்மளுக்கு என்ன? ஐயோ அவ்வளவு சாதாரணமா விட முடியாதுடி. அப்புறமா அந்த சனியனும் சொத்துல பங்கு கேட்க வந்துடும். கரெக்டு தான்மா. ஆமா எப்படிம்மா நீ இப்படி மாசமாயிண்டா இருக்க? எங்க அம்மாக்கு அதெல்லாம் பிறப்புல இருந்தே வந்திருக்குடி. எல்லாம் கத்த வச்சுக்கோ. சரிம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. அண்ணா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? ஓ புவனா அம்மாவா? ஓ நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் பார்த்து பக்காவா பண்ணிட்டோமா. நீங்க கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணா. மற்றதெல்லாம் எப்போ பேசலாம்? பொண்ணு பார்க்கலாமா? என்னம்மா இவ்வளவு அவசரப்படுறீங்க? பொண்ணு ரெடியா இருக்கு. நான் உங்க வீட்டுல உங்க பையனை பத்தி எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அவங்க சொல்லணும் இல்லம்மா. நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க அண்ணா. அப்புறமா பொண்ணு வீட்டில் எந்த வரதட்சணையும் வேண்டாம். பொண்ணை அவங்க அனுப்பி வச்சா போதும். கல்யாணம் கூட சிம்பிளாக முடிச்சா போதும். நான் அது இதுன்னு எதுவும் கேட்க மாட்டேன். இது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எனக்கு என் பையனும் அந்த பொண்ணும் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும். என் பையனுக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் போதும். என்னம்மா இந்த காலத்துல எல்லாரும் சொல்ல தயங்குறத இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? பையன் வீடுனாலே கெத்து காமிக்குவாங்க. எத்தனை சவரன், எவ்வளவு வரதட்சணை, என்ன வண்டி, இதெல்லாம் முதல்ல அடுக்குவாங்க. நீங்க என்னடான்னா இது எதுவுமே வேண்டான்றீங்க. ஆமாண்ணே, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். பொண்ணு நல்ல குணமாக இருந்தால் போதும். என் பையனுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும். ஏன் என்ன கூட அனுசரிச்சுக்கணுன்ட்டு இல்லை. உங்க நல்ல எண்ணத்துக்கு நல்ல பொண்ணாவே கிடைக்குமா? நான் பொண்ணு வீட்டுல பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க அண்ணா. அம்மா
மனோ வா வா இப்பதான் வரியா? கிறிஷோட கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சதுமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தான். இருக்கட்டும்ப்பா. இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு வர மனநல்லாம் இல்லை. அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டியா விருந்துக்கு? ம்மா, விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும்னு கூப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக வருவாம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, அது இருக்கட்டும். என்ன அம்மாவோட முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது? அதுவா, ஒன்றும் இல்லைப்பா. இப்போதான் அந்த தரகர் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தார். உனக்கு ஏற்ற பொண்ணு ரெடியாக இருக்கான். அடட, இதுக்கு தானா உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுது? மனோ, எதுக்குமா இப்போ எனக்கு கல்யாணம்? கொஞ்ச நாள் தள்ளி போடக்கூடாதா? ஏன்பா அப்படி சொல்கிற? பாரு, கிறிஷுக்கு கல்யாணம் ஆச்சு, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு இன்னும் ஆகலனா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா? இத்தனை வருஷமா நீ சொல்கிற பேச்சை தானே நான் கேட்டேன். நீ ஆசைப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை கூட நான் ஓகே பண்ணேன். எதுவுமே சரி வரல. இப்போ இந்த அம்மா பேச்சு கேளுடா. சரிம்மா, என்னமோ பண்ணுங்க. தரகர் சொன்ன தேதியில் பொண்ணு பார்க்க போகணும். எதையும் சொல்லக்கூடாது. சரிம்மா, போகலான்னு சொன்னேன்ல, போகலாம். சரிப்பா, நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு. கடவுளே, எப்படியாவது இந்த பொண்ணு என் பையனுக்கு ஓகே ஆயிடணும்.